ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டாம் அண்ட் ஜெர்ரி vlogs. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நுங்கு சர்பத். ஆமாம், நுங்கு சர்பத் தான் நினைக்கிறேன். அதை தான் செய்ய போகிறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, கை கழுவிட்டு அப்போ உரிக்கணும். அப்போ கை நான் கழுவின்னு வர மாதிரி இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேவையான ஐட்டம் வந்து உரிச்சு எடுத்த நுங்கு, கொஞ்சம் பால் அண்ட் சப்ஜா சீட்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். அப்படிங்க, நீங்கள் அரைக்கிறீங்களா? அரைச்சி அந்த பாத்திரத்தில் ஊற்றிருங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இதை ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில். ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருக்குது. பால் மட்டும் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துடுங்க. சக்கரை போட்டாச்சு, இது வரைக்கும் டப்பாவில் வீட்டில் வச்சு. க்ரீம் கொடுங்க. க்ரீம். ஸோ 2 மில்க் மிஸ்ட் க்ரீம் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீம் தான் இதோட டேஸ்ட் மாற்ற போகுது. அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சக்கரை நல்லா போட்டு சூப்பராக இருக்கும். போயிட்டு வந்துடுறேன். 2 க்ரீம் வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா கலக்கிக்கலாம். போதும். முதல்ல நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். சொம்பு கொடுங்க. கட் பண்ணியா நான் வெங்காயம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணுமா? சுகர் அதிகமாக சேர்க்கணும். அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பாலை கட் பண்ணுங்க சார். ஊற்றிடுவோமே. ஊற்றுற அப்படியே உள்ளாக வேலை விட்டு பார்த்தா தான் தெரியும். ரொம்ப கட்டியாக இருக்குது. இல்லை, ஐஸ் தண்ணி வேணாம். அப்படியே ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம மட்டும் சந்தோஷமாக சாப்பிட்டா போகிறது. நம்ம 4 பேருக்கு கொடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க குட்டீஸுங்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. அதை விட்டு ஏதோ சிக்கன் மட்டன் அதெல்லாம் வேணாம். நல்ல வீடியோ வேறு எதனா நல்ல வீடியோ இருந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு போய்ப்பாங்க. போதுமா? போட்டு ஊற பண்ணியா? நான் இங்கே கடையில் வாங்கி வந்துருக்கேன். நல்லா கலக்கிட்டே இருங்க. அதனால தான் சக்கரை கரையும்.
ஓகேவா? போதுமா? கஷ்டப்படுற 4 பேர் கொடுத்தாவிட அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். 500 தரேன் சம்பளம் வந்தா. அவன் பொருள் எடுத்து அவனையா போடணும். நம்ம அவ்வளோதான். இப்போ குச்சா தலைவனை தண்ணி இன்னும் கூட ஊற்றிருக்கலாமா? போடுதா? இது கன்சிஸ்டன்சி தான் நல்லா இருக்கும். கன்சிஸ்டன்சி ஃபுல்லாக வளர்ச்சிட்டா நல்லா இருக்கு. போடு, அப்புறம் கிடையாது. நல்லா இருக்கா? இத்தனை வருஷம் சாப்பிட்றோம், ஒரு நாள் கூட இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. போதுமா? இந்த வீட்டுக்கு வச்சுக்கிறீங்களா? அதே போதுமா? என்ன மலை கட்டிக்கிட்டு இருக்கியாடா? மலை 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 மலை. இப்போ கீழே போட்டு விழுந்து வார போகிறோம். என்ன நல்லா மேஜிக் பண்ணுறமே. ஆட்டாத ஒன்றா எடுக்கும்போது அவ்வளோதான். சேஃபாக சேஃப்டி. என்னது முன்னாடி வச்சா பின்னாடி வருது? அங்கிட்டு நெல்லு சாஞ்சினே இருக்குது. அது எதுவும் ஆகல. அவ்வளோதான் போல. இதுக்கு மேலே இதில் அருமை. இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஏன் எடுத்துட்டு போகிறேன், எதை எடுத்துட்டு போகலாம் சொல்ல முடியாது. கேளு, எனக்கு கேட்பேன். நீயும் கேளு கேளு. என்னோட கேமராமேன் நான் சினிமா திட்ட போகிறான்னு நினைக்கிறேன். நமக்கு கிடைச்ச சந்தோஷம் ஒரு 4 பேர் கிடைச்சா இன்னும் சந்தோஷம். வாழ்க்கை ரொம்ப பெருசு. எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக. அவ்வளோதான். அதை நீங்கள் வச்சுக்கங்க. திண்ணியில் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 13 வெற்றிகரமாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு டே 31. இன்னைக்கு வாங்க 10 பேர் சாப்பாடு விடலாம். பட் இன்னைக்கு டாம் அண்ட் ஜெர்ரி விலாக்ஸ் ப்ரோ வந்திருக்காரு. அவர் ஸ்பெஷலாக நுங்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆமாம், இன்னைக்கு வந்து ப்ரோ கூட வந்து ட்ராவல் ஆக போகிறோம். ஸோ வாங்க எல்லாருக்கும் வந்து கூடவே சேர்ந்து நம்மளும் இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறோம், ப்ளஸ் நுங்கு ஜூஸ் கொடுக்க போகிறோம். பாட்டி, நாங்கள் இன்னைக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இட்லி ப்ளஸ் பிரதரோட நுங்கு ஜூஸ். நுங்கு ஜூஸ் கொஞ்சம் இது குறைஞ்ச. இது வந்து இட்லி ஐயா, அவங்க வந்து நுங்கு ஜூஸ் கொடுக்குறாங்க. நம்ம கூட வந்து கொஞ்சம் கூட சில்லுன்னு குறைஞ்ச பிறகு குடிங்க. நம்ம மழை பெஞ்சு 25.
இருக்கு. ஏய் இவரு குடு ப்ரோ, இவரு தான் ப்ரோ மெயின். ஐயா இன்னைக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுங்கு ஜூஸோட கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னங்க டிஃபன் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு தாகத்துக்கு ஜூஸ் குடிங்க, ஓகேங்களா? பையதான் உங்களுக்கு. ஓகே. இது வந்து சில்லுன்னு இருக்கு, சின்ன கம்மியானதான் சாப்பிடுங்க, சரிங்களா? சாப்பிடுங்க, ஜூஸ் கொடுத்துருங்க. சரி 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 இந்தாங்க. ஒன்றும் இல்லை, எதுவுமே சொல்லலை, எதுவுமே சொல்லலை. சாப்பிடுங்க. சரிங்க ஐயா, சாப்பிடுங்க. ஐயா ஐயா பெரியவரே, ஐயா இந்தாங்க ஐயா, ஏந்துருங்க. இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா, அப்படியே வாங்கிக்கோங்க. பார்த்துக்கலாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அம்மா சாப்பாடுமா சாப்பிடுங்க, ஜூஸோட கொடுக்குறேன். இந்தாங்க ஐயா, ஜூஸ் சாப்பிடுங்க. இது அப்புறம் சில்னஸ் கம்மியானதை கொடுங்க, ஓகேங்களா? அம்மாவுக்கும் ஒன்று தரேன், அவங்களுக்கும் கொடுத்துருங்க. என்ன அவங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் இந்த வந்துட்டேன் பாரு. இந்தாங்க ஐயா, ஐயா இந்தாங்க ஐயா. வா ப்ரோ, இப்படியா ப்ரோ? அது நுங்கு ஜூஸு ப்ளஸ் டிஃபன் சாப்பிட்டுட்டு. ஆமாம், சாப்பிட்டு இது டிஃபன் இட்லி சாப்பிட்டுட்டு இது கொஞ்சம். ஆமாம் ஆமாம், இது கொஞ்சம். நான் நேற்று 2 நாளாக பார்த்தீங்கன்னா நான் அவுட் சைட் கேம்பி பெங்களூர் சைடு. சரி இருக்கா? சரிங்க, ஃபர்ஸ்ட் பேக்ல இருக்கு. 20 ரூபா இருக்கு. இருக்கு ப்ரோ, சட்னி தான். ஆமாங்க ஐயா, அம்மா டெய்லி வருது. இவர் டெய்லி வருவாரு, நான் எப்பயாச்சும் தான் வரேன். அவர் ப்ரோ வந்து நீ நம்ம கூட டிராவல் பண்ண சொல்றது. சரிங்க ஐயா, நான் டெய்லி தான் வந்துங்கிறேன் ஐயா. நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட், அதாவது நான் காலேஜ் படிச்சுட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதுல இருந்து வர இன்கம்ல பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆண்டோட பார்த்து இங்க வந்து டீ சாப்பிட்றது கூட ஆண்டவை அனுப்புறோம். ஆமாங்க ஐயா, நான் இங்க பாருங்க டெய்லி வருவேன் இங்க. நானு அந்த அம்மா கிட்ட கூட கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். நம்ம டெய்லி வரதுதான் நான் கொடுக்குறேன். என் நேரத்துக்கு இல்லை, கரெக்டா 8 மணிலாம் உங்களுக்கு ஃபுட் வந்துடும், ஓகேங்களா? 8 மணிக்கு கொடுத்துருவோம். டெய்லி இங்க வாங்க. சரிங்க, டெய்லி வருவாரு. சரி சாப்பிடுங்க, போய் வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஐயா சாப்பாடு, ஐயா சாப்பாடு வச்சிருக்கோம், தூக்கத்துல. சரி சாப்பிடுங்க ஐயா, உங்களுக்கு சாப்பாடோட இருக்கும். இல்ல இல்ல இல்ல